ஹே கைஸ், நம்ம பயல்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் அடிக்கடி வரும். என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டக்கூடிய கொஸ்டின் தான். ப்ரோ, என்னோடய பிஜிஎன் டெக் க்ளே பண்ணி அடிச்சு, ஆனால் மேல் புறா மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஃபீமேல் புறா மட்டும் அட உட்காருமான்னு கேட்டிருக்காங்க. மொதல் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறதுக்குங்க. இப்போ ஒரு புறான்றது வாட்டி முட்டை வச்சா மேல் ஒரு நாள் ஃபீமேல் ஒரு நாள், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், மேல் ஒரு நாள் ஃபீமேல் ஒரு நாள். ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அடை உட்காரும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மேல் ஓடி போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஃபீமேல் மட்டும் இன்குபேஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா, மிஞ்சி போனால் ஃபீமேல் எத்தனை நாள் இன்குபேஷன் பண்ணோம்னா ஒரு 10 days 15 days அந்த பக்கம் தான் இன்குபேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்குபேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் விட்டு முட்டையில் வந்து உட்காரப்போ அந்த முட்டை பார்த்திங்கன்னா பாதி குஞ்சு பொறிஞ்சிரும், பாதி குஞ்சு பார்த்திங்கன்னா உள்ளே இறந்துடும். அந்த முட்டையில் பாதி கரு தான் பார்த்திங்கன்னா விழுகும், பாதி கரு ஹீட் போதுமான பார்த்திங்கன்னா இந்த இன்குபேஷன் ஹீட் பத்தாதனால பார்த்திங்கன்னா விழுகாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த முட்டையை தூக்கி வேறு ஏதாச்சும் ஒரு புறாக்கு மாற்றி விட்டுருங்க, ஓகேவா? அது ரிட்டன் அதுக்கப்புறம் அந்த மேல் ஒரு 2 or 3 days வந்தால் ஓகே, வரலாம்.